ஆனந்தி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றப்படுகிறார் என்று கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகையே தொடர்வார் என டெல்லி மேலிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ரவிராஜ் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு புதிய நபர் நியமிக்கப்படுவார் என கூறப்பட்டது. இது குறித்து காங்கிரஸ் கூட்டணி திமுகவிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி சேருவதற்கு வசதியாக ஒரு புதிய காங்கிரஸ் தலைவர், அதுவும் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் நியமிக்கப்படுவார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியானது. மாணிக்கம் தாகூரே தலைவராக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியானது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறும் என்றும், வெளியேறுவதற்கு முன்னதாக புதிய காங்கிரஸ் தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும், அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தலைவர் சுமூகமான செயல்பாடு உடையவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்கள் பரவின. இந்த சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் மாற்றம் இல்லை, தற்போது உள்ள செல்வ பெருந்தகையே தொடர்வார் என்றும், இப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியில் ஆள் மாற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு டெல்லி மேலிடம் விரும்பவில்லை என்று அந்த கட்சியின் ஓபிசி பிரிவு துணைத் தலைவர் ரவிராஜ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாற்றமா இல்லையா என்று கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போதைக்கு மாற்றம் இல்லை என்றும், ஆனால் பின்னர் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அந்த மாற்றம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.